ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்டா கார்னிவல். ஸோ ட்ரஸ்ட் குரோங்கிற இந்த ஏர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர் ஆப் வந்து 2வது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக்குங்கிற இன்னொரு ஏர் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாக் கொஞ்சம் ஈஸி தான் அது. ஸோ இந்த ஏர் ஆப் பற்றி நான் பண்ணிடுறேன். ஸோ ட்ரஸ்ட் டு கோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ சூப்பரான ப்ராஜெக்ட் அது. ஸோ இந்த ஏர் ஆப் பற்றி இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லென்த்தாக போகலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். மறக்காம வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து நடுவில் விட்டா கூட ஸோ ஏதோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான விஷயத்தில் பொறுத்தல. ஸோ அங்கே போய்ட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாக்ன்ற இந்த ஏர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர் லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணி காப்பி பண்ணிட்டு நீங்கள் மைசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் வித் கூகுள் இருக்குது, ஒரு கனெக்ட் வித் வேலட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்டமோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கூகுள் வச்சு நான் வந்து இப்போதைக்கு நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ ஒன் ப்ராம்ப்ட்டுக்கு 10 சேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 சேட் வரைக்கும் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 ப்ராம்ப்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் கிட்டே என்னமோ வரும்னு நினைக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரோவில் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு மணி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது விட்டுருங்க. அது பண்ணால் 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நாள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வைட். ஸோ இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வைட்டுக்கு நீங்கள் 100 பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்போ எப்படி இருப்பாங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ராம்ப்டாக அது பண்ணிக்கணும். ஸோ வின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நம்ம லெட்ஸ் கோ பண்ணிப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட் ஃபேஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ சீட் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்போது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வாலெட்டை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்களே ஒரு வாலெட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கனெக்ட் வாலெட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வேணாம் நான் புதுசாக பண்ண சேஃப்டிக்காக வேணால் நீங்கள் இந்த மாதிரி கூகுளில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுற ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வேர்ட்ஸ் ஃபேஸ் கீ இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கேள்வி வேணால் கேட்கலாம். ஸோ ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒரு இது மட்டும் பண்ணி பார்ப்போம். நீங்களே வந்து கேட்கலாம். ஓகேவா? சொன்னதுன்னா வாட் இஸ் 1 + 7 சும்மா அந்த மாதிரி டொக்கு கேள்வி ஒன்று கேளுங்க. ஓகேவா? ரைட், இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு பதில் நான் இது வரைக்கும் வரல. ஸோ வரல, ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் போட்டு மாதிரி ஒரு கொஷின் மார்க் அனுப்புவோம். அப்போ ஆன்சர் இருந்தால் பார்ப்போம். ஓகே, ஆன்சர் எதுவும் வரல, ஆனால் 10 பாயிண்ட் தான் நம்ம வந்துருக்கு. ரைட், அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இங்கே வந்து கேட்போமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லியாக கேட்கறதால மேபி ஆன்சர் பண்ணலையோ என்னமோ. ரைட், நம்ம ஒரு பெருசாகவே கேட்டு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் யோசிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ரொம்ப டைம் எடுத்துக்குது. இவ்வளோ டைம் எடுத்துக்கூடாது. சரி, ஓகே, நீங்கள் மட்டும் இது மட்டும் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேட் பாயிண்ட்ஸ் 40, அதான் 4 மெசேஜ் அனுப்பிச்சு வந்துருச்சு எனக்கு. ஸோ ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு 100 பாயிண்ட், இன்வைட் பண்ண 100 பாயிண்ட். ஸோ வேணால் உங்கள் லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேட் வந்து பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 10 சேட் ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் இருக்கிற அது கிளிக் கொடுத்து நீங்கள் வேறு பாட் கூட நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இது மட்டும் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்ட் குரோ சொல்லி ட்ரஸ்ட் லேப்ஸில் இருக்க ஒரு ஆடரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கனெக்ட் வாலெட் டு ஜாயின் இருக்கும். இங்கே போய் நீங்கள் மெட்டாமாஸ்க் கொடுத்து ஸோ மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ சேஃப்டிக்காக வரும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் ஒரு கோடு கேட்கும். ஸோ ரெஃபர் கோட் கொடுக்குற அப்போ கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ அது கொடுத்துட்டு ஸோ அன்லாக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் யுவர் ஃப்ரீ அட்டஸ்டேஷன் பை அவர் ஏஜென்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்து நீங்கள் எந்தெந்த செயினில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகிடும். ஸோ அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து 90 days என்ன வரும் நினைக்கிறேன். ஸோ மின்ட் ஆன்சன் கொடுங்க. ஸோ இன்கரெக்ட் செயின் ஐடி இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே. ஸோ இந்த எரர் வந்து என்ன ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் OKXல வந்து பண்ணிக்கோங்க. ஸோ OKXல வந்து இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ மின் டாமினேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லைன் டீச் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபீஸ்லாம் தேவைப்படுங்கிறதால நீங்கள் வேணும்னா இந்த ஆர்டரை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அட்டஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வாங்க டாஸ்க் கார்னிவல் மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டாஸ்க் வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். ஸோ அட்டஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்னு வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் டாஸ்க் ஒரு 15 இருக்குது. ஏஜென்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா கார்னிவல் NFT வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டாஸ்க்லாம் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்னென்ன டாஸ்க் இருக்குது பாருங்கள். ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாஸ்க் தான். ஸோ ஏதோ அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி தான் நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி முடிச்ச டாஸ்க்காக தான் இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு பேக் மட்டும் வந்துக்கோங்களேன். ஸோ வந்துட்டு அது ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் சுற்ற விடுங்க. சுற்ற விடுறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. நான் ஃபாலோ கூட பண்ணல. ஸோ உங்களுக்கு ரிஸ்க்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் பண்ணிட்டு வரேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அது ஏஜென்ட் டாஸ்க் போகும். ஸோ ஏஜென்ட் டாஸ்க் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே போயிட்டு அந்த மெசேஜ் பண்ணு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம க்யூரி ஏஜென்ட் 3 டைம்ஸ், க்யூரி ஏஜென்ட் 4 டைம்ஸ். சும்மா ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியதான். ஹாய்ன்னு போட்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு சேட்டிங் மட்டும் பண்ணுறங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு 2 மெசேஜ் வெளியே வந்துட்டேன். மற்றெல்லாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். மேலே வந்து பாருங்கள் அந்த பாயிண்ட் சிம்பிள் இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி வந்துருச்சா, அந்த அவுட்லைன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்னா அது வந்து டன் ஆகிடுது. அதே மாதிரி நான் ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்துட்டு பேக் வந்து அப்படியே செக் பண்ணி பார்க்குறது இது டன் ஆகிடுச்சான்ட்டு. ஸோ இது மட்டும் டன் ஆகல. அப்புறம் ஜஸ்ட் நம்ம மெசேஜ் மட்டும் பண்ணி பார்க்கணும். ஓகே, அது ஆத்தரைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு அங்கே ரைட் சைடில் பாருங்களேன், சும்மா ஒரு ஆத்தரைசேஷன் மாதிரி கேட்டிருக்கு இந்த வாலெட்டுக்கு. ஐ எம் ரியல் ஹியூமன் கொடுத்துட்டு ஓகே. ஸோ அது பார்ப்போம். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் மந்த் ஆஃப் இயர்? February தான், தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் யூஸ்ட் இன்ட்ராக்ட் வித் லைனியா? ஸோ மெட்டாமாஸ்க். சும்மா நம்ம அப்படி கொடுத்து பார்ப்போம். வாட் இஸ் த மோஸ்ட் ரீசெண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் லைனியா கேட்டுருக்குறாங்க. ஸோ என்னோட ஆக்டிவிட்டி எப்போ இருக்குன்னு எனக்கு எங்கே நானே மறந்து போயிட்டேன். சரி கொடுத்தப்போ கொடுப்போம். ஓகே. ஸோ ட்ரான்சாக்ஷனில் நான் செக் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து முடிஞ்சிடுச்சு எனக்கு. ஸோ கிளைம் ட்ரஸ்ட்டுவா அது இருக்கா, இதுக்கு ஃபீ போகுதா? ஓகே, யூ ஹேவ் பாஸ் வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா போது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 ஏஜென்ட் டாஸ்க்கும் 15 பார்ட்னர் டாஸ்க்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே வந்து பாருங்கள். ஸோ கார்னிவல் என்எஃப்டி ஸ்டேட்டஸ் கிளைம்னு இருக்குது. ஸோ கிளைம் யுவர் ட்ரஸ்ட்டுவா கார்னிவல் என்எஃப்டி இருக்குல்ல, கொடுத்துப்போம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்குதா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகுதான், ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகும் தான் உங்களுக்கு. ஸோ எனக்கு அந்த டைம் தான் ஆச்சு. ஓகே, ஸோ ட்ரஸ்ட்டுவா கார்னிவல் ஃபினிஷ்னு வருது. ஸோ மேலே வந்து பாருங்கள். ஸோ கிளைம்ட் ஆகிடுச்சு. இது வந்து பாருங்களேன். ஸோ February 25 to March 25 தான் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே முடிஞ்ச வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரலும் இருக்குது. ஸோ டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கார்னிவல் மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ ட்ரஸ்ட்டாக இருக்குல்ல, இதில் போயிட்டிங்கன்னா ஸோ நிறைய இருக்குது. ஸோ கிலோ எக்ஸ் கொடுக்குற ட்ராப்பு ஸோ எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு ஒரு 3 தான் இருக்குது. ஜஸ்ட் உள்ளே போயிட்டு இதெல்லாம் உங்களை என்னென்ன முடியும் அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பெஸ்ட் காயின்லாம் பண்ணுறோம், சின்ன விஷயம் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து 2 ஏர்ட்ராப் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஏர்ட்ராப் கொஞ்சம் மஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஏர்ட்ராப் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நான் வந்து கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த ஏர்ட்ராப் டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.